வராதப்பா. அதனால we need your presence. Rima mama malahadalarama shandaralaram alahadaram kurama babalarama rihadanalarama. நீங்க கையை திறந்தா நாங்க திருப்தி ஆவோம். நீங்க கையை ஆண்டவரே திறமாமல் போனால் எல்லாம் திகச்சு போயிடும். உங்களை ஆராதிக்க, உங்களுடைய ஸ்தானாதிபதிகளோடு சேர்ந்து ஆராதிக்க எங்களை அழைத்து வந்த அன்புக்காக நன்றி. இந்த இடத்துல உம்முடைய வசனமும் உம்முடைய பிரசனமும் அப்பா அலையலையாய் 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 ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். நல்ல தெய்வம் அப்பா, நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் இந்த நாளில் இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நடத்தி செல்லுங்கப்பா. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க விரும்புகிற பாதையில் அல்ல, நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற அன்பு தெய்வமே, உங்க சமூகத்துல நாங்கெல்லாம் நீங்க போதும்னு சொல்லி உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்களை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்க இன்ப சமூகத்திலிருந்து தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. உங்க திருப்பிரசனம் எங்களை நிறைவாய் மூடட்டும். வசனம் அலை அலையாய் புறப்பட்டு வரட்டும், கொப்பளிக்கட்டும். கொந்தளிக்கும் அலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் எங்கள் உள்ளத்துக்குள்ள கொப்பளிக்கிற ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரே அந்த கொந்தளிக்கும் அலை அடங்கித்தான் ஆக வேண்டும் அப்பா. யாராரு மனசெல்லாம் இப்ப கொந்தளிக்கிறதோ அப்பா, சூழ்நிலை கொந்தளிக்கிறதோ, கொந்தளிக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில் கொப்பளிக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தி உங்க சமூகத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்துகிற உங்களுக்கு துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரம், புகழ், எல்லா புகழ்ச்சிக்கும் காரணர் நீர். நீங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஹீரோ. நீங்க தான் இங்க சீஃப் கெஸ்ட். உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். நீங்க இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு எல்லாவற்றிலேயும் சுகித்து செழித்து வாழ கர்த்தர்
அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அநேக போதக பிதாக்களோடு நின்று அப்பாவை துதிக்க இந்த வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவன் அவர்களுக்கும் விசேஷமாய் இந்த அற்புதமான ஐக்கியத்திற்கு எங்களை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் விஜய் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு மாத்திரம் நமக்கு போதும். அல்லேலூயா. அவர் போதும், அவர் பாதம் நமக்கு போதும் அப்படின்னு வாழ்கிற தேவ மனிதர்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி மகிழ போதுமானவராக இருக்கிறார். நமக்கு போதுமானது இல்லாமல் போனாலும் போதுமானவர் நம்ம கூட இருக்கிறதுனால 5 அப்பம் 2 மீன் எப்படி போதும் போதாதே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் போதுமானவரிடத்துல போய் கேக்குறாங்க, அப்பா உங்ககிட்ட போதாதே இல்லப்பா, போதுமானவர் நான் இருக்கிறப்பா, உனக்கு எல்லாமே கூட இருக்கப்பான்னு சொல்லி அந்த வாழ்க்கையை நிரப்பினார் பாருங்களே. அது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழிய பாதையில இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அதெல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் திருப்தியாய் ஆக்குவார். ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் உயர்த்த போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 104வது சங்கீதம் வரும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. 2 வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் அப்பாவை உயர்த்த போகிறோம். 104, 27, 28 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 27, 28. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். அத நான் வாசிச்சேன். நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும், உம்முடைய கையை திறக்க, அவர் கையை திறக்கும் போது நன்மையால் திருப்தி ஆகிறோம், அவருடைய முகத்தை மறைக்கும் போது திகைக்கிறோம். ஆண்டவரே, நீர் திறக்கும் போது உம்முடைய நன்மையால் நாங்கள் திருப்தி ஆகிறோம், நீர் மறைக்கும் போது நாங்கள் திகைக்கிறோம். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வந்திருக்கிற அத்தனை போதக பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இறை தூது என்னவென்றால், ஒருவேளை திகச்சு வந்திருப்பீங்கன்னா போறப்ப திருப்தி ஆக்கித்தான் உங்களை அனுப்புவார். ஏனென்றால் அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர், முகத்தை மறைக்கிறவர் அல்ல. அவர் முகத்தை மறைக்காம இதுவரைக்கும் அவருடைய கையை திறந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். தந்தை அவர்கள் சொன்னாங்க, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் மரித்த போது திரைச்சீலை 2ஆக கீழிருந்து மேலில்ல, மேலிருந்து கீழாக அப்படியே கிழிந்தது. திரை கிழிந்ததால் தான் துறையாக கர்த்தர் உங்களை என்னை உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. திரை கிழிந்தது, எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் விலக்கி போட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாட போகிறோம். நாம் எழும்பி நிற்கும் போது பாஸ்டர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒருவேளை இந்த சேர் கேப் ஃபில் பண்ண பின்னாடி பாஸ்டர்ஸ் வருவாங்கன்னா நீங்க அங்கே உட்கார்ந்துங்க, வரமாட்டாங்கன்னா அப்படி நீங்க முன்னாடி வரும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். சந்தோஷத்தோடு அவரை பாடி, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தேவ மனிதர்கள் தேவனோடு நடந்து எப்படி எல்லாம் பாட்டை கர்த்தரிடத்துல இருந்து வாங்கி இருக்கிறாங்க பாருங்களேன். இன்னைக்கு பழைய பாட்டுன்னா பழசாவே ஆயிடுச்சு பாடாததுனால. நம்ம திருச்சபையில நிறைய புது பாடல்கள் வந்தாலும் பழைய பாடல்னு சொல்றோமே, அது பாட நமக்கு புது பலனை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்தந்த காலகட்டத்திற்கு தூய ஆவியானவர் ஒவ்வொரு தேவ மனிதர்களை, தேவ மனுஷியை எழுப்பி கர்த்தர் சபையை போஷிக்கிறார். சந்தோஷத்தோடு இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே
நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கினாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கினாலும் மயங்கிடாமல் முன்னேற. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலுமே இயேசு போதுமே. நீங்க போதும்பா. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலுமே இயேசு போதுமே. இடங்களில் வேதிடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை அழுத்திடுவார், இடங்களில் வேதிடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை அழுத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் தாழ்த்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் தாழ்த்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சார்ந்து கொள்வதா போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை போவதில்லை. உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். உலகம் தேடவில்லை,
சோர்ந்து போவதில்லை, சார்ந்து கொண்டு சோர்ந்து போவதில்லை. எங்க அப்பாவை சார்ந்து கொண்டு போவதில்லை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, உன்னத ஊழியருக்கு அழைச்சிங்களே ஆராதிப்பே, ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நேரே, தாயிடம் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நேரே, தாயிடம் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ கல்விமான்கள் உண்டு, அறிஞர்கள் உண்டு, வல்லவர்கள் உண்டு, பிரபுக்கள் உண்டு. அவங்க எல்லாம் இருந்தாலும் நம்மில் வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. ஆனால் இந்த ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டாரே. ஏனென்றால் உள்ளவன் எவனும் எவளும் பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான யாரும் அவருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி அவர் செய்தார். ஒரு கிளாஸ் ரூம், சில நேரம் ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணா இந்த ஸ்டோரி சொல்வது உண்டு. உங்ககிட்ட வரும்போது திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ் ரூம், அந்த கிளாஸ் ரூம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வழக்கமா நம்ம டிஓ ஏஇஓ எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வரமாட்டாங்க. அவர் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு டிஓ ஹெட் மாஸ்டர் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒருத்தனை எழுப்பி, டே எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது சொல்றா அப்படின்னு அவன் தலையை சொரிஞ்சு சொன்னான். சார், எலக்ட்ரிசிட்டி தண்ணியில இருந்து வருது சார் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டின்ற? எலக்ட்ரிசிட்டிடா சார், எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது தெரியல சார், தண்ணியில இருந்து வருதுன்னு. எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லணும்டா. அப்படி எல்லாம் இல்ல சார், எனக்கு சொல்லி கொடுத்தவர் எலக்ட்ரிசிட்டின்னு தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் மேல உள்ள கோபம் மாதிரி வாத்தியார கூப்பிடுறாரு. என்ன சார்,
உங்க ஸ்டூடெண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான். என்ன சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க? சார் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இந்த பசங்கள்லாம் ரோட்டோர இருந்தவனுங்க, அவனுங்களை கூப்பிட்டு வந்து இந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து அவனுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போதாத குறையாத தலைவலி ஆகுது சார். ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், அவன் கெப்பாசிட்டியே அப்படிதான் சார், கெப்பாசிட்டின்றாரு வாத்தியார். இவருக்கு கோபம் பொறுக்கல. என்னடா ஸ்டூடெண்ட்டை பார்த்தா எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், வாத்தியார் கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டின்றாரு. ஹெட் மாஸ்டர் அப்ரோச் பண்ணோன்னு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, என்ன சார் ஸ்கூல் நடத்துறீங்க? உங்க பையனுக்கும் சரியா உச்சரிக்க தெரியல, உங்க வாத்தியாருக்கும் உச்சரிக்க தெரியல, எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், பப்ளிக் குட்டிக்கு பப்ளிக் குட்டின்றாரு, என்ன சார் நடத்துறீங்க அப்படின்னு உடனே அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, சார் சார் வெளியே போய் ஸ்கூல்ல பப்ளிக் குட்டி பண்ணிடாதீங்க சார், பேரு கேட்டுட்டோன்றாரு பப்ளிசிட்டிக்கு. அந்த ஏஇஓ சொல்றாரு, டிஇஓ நீங்கெல்லாம் எந்த யூனிவர் குட்டிலடா படிச்சுங்க, நீங்களும் வேணாம் உங்க ஸ்கூலும் வேணாம், யூனிவர்சிட்டிக்கு யூனிவர் குட்டின்னு ஓடியே போயிட்டாரா அந்த டிஓ. பக்கத்துல பார்த்து கைப்பிட்டு சொல்லுங்க, நமக்கெல்லாம் எந்த கெப்பா குட்டி இருந்துச்சு, நம்மளை கர்த்தர் அப்பா குட்டியா மாத்தி, அப்பா நீ இருக்கிற இடத்துல உன்னை ஒரு ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறப்பா அப்படின்னு பல நேரம் ஹோலி ஸ்பிரிட் அந்த டிஓ வந்து ஓடியே போயிட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் he is our master teacher. பல நேரம் நம்ம தப்பு செஞ்சா கூட வெளியே பகிரங்கமா காட்டியும் கொடுக்கல, விட்டும் கொடுக்கல. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு பெரிய மகத்துவம். நமக்கு கெப்பா குட்டி இல்லைன்னாலும் அப்பா குட்டியா மாத்தி நம்ம செய்யற தப்ப வெளியே காட்டி கொடுக்காம ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்தி அழகாய் நம்மை திருத்தி சங்கீதம் 32:8 படி நடக்க வேண்டிய பாதையில அழகா நடத்தி இதுவரைக்கும் நடத்துகிறாரு. ஒரே ஒரு வாழ்க்கை தீவாவது ஓடிட்டாரு, ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து நடத்துறாரு. இந்த தெய்வத்தை கொஞ்ச நேரம் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆராதிக்க போகிறோம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். நானும் உங்களில் ஒருவனாய் நின்று ஆராதிக்கிற எல்லா அப்பா அம்மார்களா இருக்கிறீங்க, அண்ணமார்களா இருக்கிறீங்க, அப்பாமார்களோடு அண்ணமார்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அம்மாமாரு அக்காமார்களோடு இணைஞ்சு, ஆண்டவரே இது ஒரு உன்னத ஊழியம், நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த அழைப்பே கிடைக்கிறது. கோடியில ஒருத்தர், உலகத்துல 750 கோடி மக்கள் இருக்கிறாங்களா, அத்தனை கோடி மக்கள்ல இந்திய தேசத்துல 148 கோடிக்கும் அதிகமாய், தமிழ்நாட்டுல 10 கோடிக்கும் அதிகமாய் இருக்கும் போது ஆண்டவரே என் பகுதியில தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே என்ன நீங்க பேர் சொல்லி அழைச்சிங்கன்னா இது எவ்வளவு உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பை குறிச்சு நம்ம தான் அவர் சமூகத்துல நன்றி சொல்லணும். இதற்காக ஆண்டவரே உன்னத ஊழியத்துக்காக எங்களை அழைத்தீரே, இதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், இதை நினைத்து நான் மகிழ்கிறேன். ஆண்டவரே என் முகத்துல ஒரு நாள் ஜாய் குறையவே கூடாதப்பா. இருக்கோ இல்லையோ, இருக்க வேண்டிய நீர் இருக்கிறேன், போதுமானது இருக்கோ இல்லையோ போதுமான நீர் இருக்கிறபடினால என் முகத்துல என்னாலும் ஜாய்க்கு பஞ்சமே இருக்காதப்பா. பெர்க்மன் சபா சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் ஜாய், ஜாய் எங்கே இருக்கிறதோ அங்க நோய் இருக்காது, பேய் இருக்காது, நாயும் இருக்காதுன்னுவாங்க. அந்த எதிராளியானவன் நம்மை சுற்றி சுற்றி வரும்போது இதுவரைக்கும் அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. அப்பா கிட்ட சொல்லி சுவாசம் பொழியும் வரை உம்மை ஆராதிப்பே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே. உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே. உள்ள நாட்களெல்லாம் பாடிடுவே உமதானா
அப்பா ஊற்று பெருகட்டும். ஆராதனை உமக்கே. ஊற்று 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 பெருகட்டும், ஊற்று பெருகட்டும், ஊற்று பெருகட்டும். எங்கள் ஊற்று உமக்கே. செடி தன்னில் சோதனை செடி தன்னில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace is yours forever. அவர் நல்லவர், அவர் நல்லவர். தைரியம் நீந்தாலே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை சேனை தொடர்ந்து சூழ்கையில் மன்னரம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துவ சேனை. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாக்கியம் சொல்லுகிறது, உங்களை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளங்களிலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள். அப்பா அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களுக்கு பாக்கியமை, உங்களுக்கு புகழ்ச்சி, உங்களுக்கு சுதந்திரம், உங்களுக்கு ஆராதனை.
இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே முதல்ல எல்லா குற்ற உணர்ச்சியும் மாற்றுகிறேன், எல்லா குற்ற உணர்ச்சியும் மாற்றுகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்பட்டது. அன்றே ஆண்டுகளாய் அடைக்கப்பட்டது எல்லா குற்ற கண்களும் திறக்கப்பட்டது. எதிலெல்லாம் ஆண்டவரே அந்த குற்ற கண்ணை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அன்பு ஸ்நானத்தில் ஒரு பிரயோகம் உண்டாகிறது. இயேசுவின் சித்தம் மறைகிறது. ஆண்டவரே தேசத்தில் வல்லமைகள் நமக்கு ஒரு இடம் ஆண்டவரே வாய்க்கால்கள் ஆண்டவரே இதெல்லாம் எல்லாம் பிளாக் நீங்க எடுக்கிற ஆவியானவர் போர் பார்க்கிற ஆவியானவர் உங்க சமூகம் ஆண்டவரே எல்லாம் பருவம் போகும் எல்லா பிரச்சனைகள் அதிபோல உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள், 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். என்னிலிருந்து பலத்தவராயிருந்து ஆவியானவர் ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளை மேற்கொள்ளுவீராக, 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 மேற்கொள்ளுவீராக. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. என் ஆவியானவர் தூர்வாருகிற ஆவியானவர் பலிபீடத்தை செப்பனிடுகிற ஆவியானவர் எங்க பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே உங்களுக்குள்ள எரிஞ்சு எரிஞ்சு கரைஞ்சுக்கிட்டே இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் எங்க பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்துல எரிஞ்சேன் அப்படி இல்லை, சாகர வரைக்கும், சாகர வரைக்கும். ஒரு காலத்துல இல்ல, இப்ப எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்தேன் அல்ல, தொடருகிறேன். கண்டினியூஸ் பிரசன்ட், கண்டினியூஸ் டென்ஸ், தொடருகிறேன். அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருகிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிஞ்சு தூக்குனீங்களே, குனிந்து தூக்கினீரே எங்க ஒவ்வொருவரையும் பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. நீங்க போதப்பா, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே.
என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எங்க எண்ணம், எங்க ஏக்கம் எல்லாம் உங்க சித்தத்தை மாத்திரம் செய்யுதப்பா. உங்க சித்தத்தை செய்ய தத்தம் செய்த தாரை வார்க்க இந்த உன்னத அழைப்பை தந்து ஒவ்வொரு இடத்திலையும் உம்முடைய ஸ்தானாதிபதிகளை வைத்து இவர்கள் வழியாய் நீர் செய்து கொண்டு வருகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி. இன்னும் மகிமையான கிரியைகள் அப்பா, யாத்திராகமம் 34:10 அப்பா, திகழோடும் காரியங்களை உம்முடைய தேவதாசர்கள் வழியாய் அந்தந்த பகுதியில நீங்க செய்து அநேக ஸ்தானாதிபதிகளை இவர்கள் அறையிலிருந்து நீர் எழுப்ப போகிற அன்புக்காக நன்றி. உங்க இன்ப பிரசனம் எங்களை மூடி இருக்கிற இந்த நேரத்துல தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீர் நிறைவாய் பொழிந்திரள போகிற அன்புக்கு